அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் வித்யாநிகேதன் பள்ளியின் தாளாளர் ரிஷிகேஷ் பேசுகின்றேன். அடுத்த கல்வியாண்டு 2026-27க்கு அனைத்து பெற்றோர்களும் மாணவர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். எங்கள் பள்ளியின் தூணாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். அடுத்த கல்வியாண்டில் உங்கள் பிள்ளைகள் காலடிக்க வைக்க உள்ளார்கள். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் இப்போது எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கால சூழ்நிலை எல்லாம் மாறிட்டு வருது. எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க. ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே அவங்கவுங்க செயல்பாடில் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியுது. ஆனால் அது பிள்ளைகளை ரொம்ப பாதிக்கின்றது. முதல் காரணம் மொபைல். இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதை தவிர்த்தாலே பாதி பிரச்சனையை அந்த லைஃப்பில் சால்வ் பண்ணிடலாம். ப்ரெஷரே அங்கே தான், ஸ்ட்ரெஸ்ஸே அங்கே தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் தயவு செய்து அன்பான பெற்றோர்களுக்கு எனக்கு கோரிக்கை வைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிள்ளைகளிடம் மொபைல் ஃபோனை கொடுக்காதீர்கள். கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்களை நீங்கள் கையோடு மறந்துடுங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை சீரழியறதுக்கு காரணமே இந்த மொபைல் ஃபோன் தான். மொபைல் ஃபோனால் பல பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு. போதை கலாச்சாரம், தேவையில்லாத சாகவாசங்கள், ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் தான் கெட்டு போயிட்டுருக்காங்க. அது பள்ளியிலாக இருக்கலாம், வெளியவாக இருக்கலாம். நம்ம பிள்ளைங்களை நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் அவங்க பிள்ளைங்களை பார்க்கும்போது அந்த குழந்தை நல்லா வரும். இது கூட்டு முயற்சி. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அதை வளர்க்குறதுன்றது ஒரு தனி மனிதனோட இதுவே கிடையாது. கூட்டு முயற்சி. அப்பா, அம்மா, வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டிகள், ஸ்கூலுக்கு வந்தால் டீச்சர்ஸு எல்லாருமே சேர்ந்து உழைச்சா தான் அந்த குழந்தை நல்லா வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யூ ஹேவ் டு பி வெரி ஸ்பெஷல் டு யுவர் சில்ட்ரன். நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள ரொம்ப கேர் எடுக்கணும். நீங்கள் இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறதுனால அவங்க கேர் பண்ணதை விட்டுறீங்க. கேர் பண்ண விட்டுறது இல்லாமல் அவங்களுக்கு என்ன ஏக்கம் வருது நம்மளை யாரும் கவனிக்கிறது இல்லைன்னு. அப்போ யார் அவங்க ஏக்கத்தை தணிக்கிறாங்க, அன்பாக பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட ஈடுபடுறாங்க, அன்பாக பழகிறாங்க. அந்த அன்பு என்ன ஆகுதுன்னா காலடைவில் அவங்க யார் கூட பழகிறானே தெரியாமல் அது உச்சக்கட்டத்தில் போகும்போது அது நமக்கு பிரச்சனையாக மாறுது. நம்ம அப்பா, அம்மா, தாத்தா பாட்டிகள் சொல்லாததை வெளியே இருக்கிறவங்க யாராலையுமே சொல்லி திருத்தவே முடியாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் தயவு செய்து பெற்றோர்களே, உன் குழந்தைகளுக்கிட்ட டெய்லி ஒரு 1/2 hour 1 hour உட்காந்து இன்றைக்கி என்ன நடந்தது, என்ன பேசி ப்ராப்ளமை அன்னன்னைக்கு சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை ஸ்கூலில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது ஸ்கூலில் பாருங்கள். நாங்கள் எல்லா பேரண்ட்ஸ்லையும் கேட்குறது என்னென்னா, எல்லோரும் வாங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவை கூட மீட்டிங்க்கு யாருமே வர்றது கிடையாது. நிறையா பேர் புக் எடுத்து சைன் போட்டால் பாதி பேர் ஆப்சண்ட்டு. கேட்டால் நாங்கள் இங்கே வேலைக்கு போயிட்டோம். மேம், நம்ம யாருக்காக சம்பாதிக்கிறோன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம பசங்களுக்காக தான். அவங்களே நம்மளால் ஒழுங்காக கொண்டு வரணும்னா சம்பாதிச்சு அந்த காசோட பலன் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்கூல்லினாலே டிசிப்ளின்ஸ்